ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அசோக் லைலாண்டில் புது வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. 2-3 நாளாச்சு. ஆனால் இது வந்து கண்டிப்பாக டாடா ஏசியை காம்படிஷன் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணியிருக்காங்க. டாடா ஏசி டெஃபாயில் போட்டதுலேருந்து கொஞ்சம் மார்க்கெட் கம்மியாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடிலாம் வந்துட்டு தேடி போய் வாங்கினாங்க டாடா ஏசி. இப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு வந்துடுச்சு இந்த டெஃபாயில் B6 போட்டதுலேருந்து. அப்படி நடந்துகிட்டு இருக்கல. இங்கே வந்துட்டு இப்போ அசோக் லைலாண்டில் வந்துட்டு தோஸ்த் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதே டைப்பில் சின்ன வண்டியாக கொஞ்சம் போட்டிருக்காங்க. இது வந்து டாடா ஏசி மாதிரியே தான் இருக்குது. நம்ம பவரு இது எல்லாமே கொஞ்சம் ஹார்ஸ் பவரும் கூட. சிலிண்டரும் பார்த்திங்கன்னா நம்ம டாடா ஏசியில் 2 சிலிண்டர் இன்ஜினு, இதில் வந்து 3 சிலிண்டர் இன்ஜினு. அதனால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் ஒரு 4-5 பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியுது. இதில் நம்ம இன்ன வரைக்கும் வண்டியை ஓட்டலை, ஆனால் இதில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தாக்கும் இதெல்லாம் தெரியுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது, இப்போ B6 இந்த ப்ளூ ஆயில் போடுறதுனால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கூடிகிட்டே வருது. அதனால் பர்ஃபார்மன்ஸும் கம்மியாகுது. அது வந்து இதில் இல்லை. அந்த ப்ளூ ஆயில் ஊற்றுவோம் பார்த்திங்களா, டெஃபாயில்னு சொல்லுவோம்ல, அது ஊற்றுறது இதில் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல இது. மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி இதில் ஆகுது. இதனால் நமக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது இந்த வண்டி. அடுத்து ரெண்டாவது என்னன்னு பார்த்திங்கன்னா, பேலோடு வந்து 1100 கிலோ கொடுத்துருக்காங்க. நம்ம டாடாசி வாடகையில் வந்துட்டு 750 கிலோ போடுறாங்க. ஆனால் நம்ம 1 டன்னு 2 டன்னு வரைக்கும் ஏற்றுறோம். அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கொஞ்சம் 1100ன்றப்ப நம்ம இன்னமும் டன்னேஜ் கொஞ்சம் கூட ஏற்றிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயமாக தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது இந்த வண்டி. நம்ம வந்து அதிகமாக இந்த கொஞ்சம் ஆஃப் ரோடு இந்த ஏரியாவில் ஓட்டுறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பெட்டராக தெரியுது. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தோஸ்துனாலே வந்து லாங்கில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு ஏற்றாப்படி இப்போ டாடாஸில் நம்ம லாங்கில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும். அதை பூர்த்தி செய்கிற வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஓட்டினதில்ல, ஆனால் கண்டிப்பாக அந்த வகையில் இருக்கும். தோஸ்த் வந்து எப்போவுமே லாங்கு ஓட்டுறதுக்கு அடிச்சுக்கவே முடியாது. அதனால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தெரியுது. அதனால் லாங்கு ஓட்டுறதுக்கு இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே லீஃப் ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. இதில் எதுவுமே ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கு கொடுக்கல, எல்லாமே லீஃப் ஸ்ப்ரிங்காக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா பண்ணலான்னு நினைக்கிறேன். இதில் இன்னமும் பட்டை வரப்படிச்சமாக்கும் டன்னேஜ் அதிகமாக ஏற்றிக்கலாம். பின்னாடி வந்து 3 கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து 2 கொடுத்துருக்காங்க. தொட்டி வந்துட்டு 8 அடிக்கு இருக்குது. அதனால் நமக்கு நல்லா லோடு கொஞ்சம் ஃப்ரீயாக ஏற்றிக்கலாம். அடைஞ்சி ஏற்றாமல் கொஞ்சம் இதாக ஏற்றிக்கலாம் ஃப்ரீயாக. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸாக தெரியுது. டிசைன் ஓரியன்டாக பார்த்துருவோம். டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம தோஸ்த் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதே சேம் டிசைன் தான். என்ன இந்த டாடா ஏசிக்கு காம்படிஷனாக விடணுன்றதுக்காண்டி அந்த சைஸில் விட்ருக்காங்க, அவ்வளோதான். இதில் கியரு வந்து பார்த்திங்கன்னா 4 கியரு நம்ம டாடா ஏசியில் இருக்கும். 5 கியர் விட்டாங்க. 5 கியர் விட்டதெல்லாம் ஃபெயிலியர் மாடலாக தான் இருந்துச்சு. இதில் 5 கியர் தான் விட்ருக்காங்க. அது மைலேஜ் வந்து சொல்ல முடியல இப்போதைக்கு, ஏன்னா ஓட்டி பார்க்காம நம்ம சொல்ல முடியாது மைலேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு. கியர் வந்து 5 ஸ்பீடு மேனுவல் கியர் தான். மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக நம்ம டாடா ஏசியில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீடா மீட்ரு. இது ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடு எவ்வளோ போகும்னா 80 போட்டிருக்காங்க. 80ல் கட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, 80 போகும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த கூலண்ட் வாட்டர் ஊற்றுறதெல்லாம் உள்ளே இன்டீரியர் உள்ளே வச்சுட்டாங்க, சீட்டுக்கு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி. அடுத்து ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம டாடா ஏசியில் மாதிரி தான் சைட்லேயே தான் இருக்குது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே. நம்ம தோஸ்த் வண்டி ஓட்டுனவங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கணும்னு இருந்தால் இந்த வண்டியை எடுத்துக்கலாம். இதில் அதே மாதிரி கிளச்செல்லாம் வந்துட்டு இதில் ட்ரை ஃப்ரிக்ஷன் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டாடா ஏசிக்கு மாதிரி தான் எல்லாமே. இதில் அதுக்கு மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நம்ம டாடா ஏசியை முடிச்சு கட்டணுன்னே முடிவு பண்ணிட்டாங்க இவ்வளோ. எப்படின்னா 5 வருஷம் வாரண்டி தராங்க, இல்லைன்னா 2 லட்சம் கிலோமீட்டருக்கு வாரண்டி தராங்க. அப்படின்றப்ப கஸ்டமர் முக்கால்வாசி பேர் அங்கே ட்ரை பண்ணுவாங்க. அதாவது அந்த வருஷம் ஒரு 2-3 வருஷம் ஓட்டிட்டு புது வண்டியாக ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபுல்லாக அந்த வண்டிக்கு மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க நல்லா. ஏன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும்
நல்லா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வண்டி மார்க்கெட்டு இப்போ அதிகம் சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு ஆண்ட்ராய்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7,60,000 ரூபா. இன்றைக்கி தேதிக்கு மதுரை டு இல்லைனா திண்டுக்கல் நம்ம இந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து 7,60,000 ரூபா வருது ஆண்ட்ராய்டு வந்து வண்டியை விட்டு கொண்டோம்னா. அப்புறம் இன்னும் ஃபியூச்சராக ஒன்று சும்மா எல்லா வண்டிலையும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன சின்னது எல்லாமே வச்சுருக்காங்க. எப்படின்னா இந்த வைசரில் கண்ணாடியில் தண்ணி அடிக்கிறது, அப்புறம் டயர் வந்து நம்ம டாடா ஏசி மாதிரி தான், டாடா ஏசியை விட கொஞ்சம் சின்ன டயர் தான். 14 சைஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக இப்போ நீங்கள் டாடா ஏசி வாங்கணும், இல்லை இந்த இப்போ கம்மியான 1 டன்னு 2 டன்னு அந்த ரேஞ்சில் நீங்கள் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஒரு நல்ல வண்டியாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டில் கொஞ்சம் அடிச்சு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ரீசேல் வேல்யூ வந்து எப்போவுமே தோஸ்துக்கு கூட தான். அதனால் ரீசேல் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. டிசைன் ஓரியன்டாகவும் கொஞ்சம் லுக்காகவே கொடுத்துருக்காங்க. என்ன மார்க்கெட்டில் என்ன நிலவரம்னு தெரில, எப்படி மார்க்கெட்டில் சேல் ஆக போகுதுன்னு தெரில. நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.